DP Dina Vlogs. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபி தீனா விளாக்ஸ். நீங்கள் கொடைக்கானல் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கொடைக்கானல் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்களா? நாங்கள் ஒரு இடத்துக்கு போய் ஸ்டே பண்ணியிருந்தோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே இடத்த உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சூப்பரான இடம், வியூ பாயிண்ட்டும் சூப்பராக இருக்கும். அங்கேருந்து பார்க்கும்போது ஹாஸ்டல் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது வந்து டோஸ்டல், ஹிந்தியில் தோஸ்துன்னு சொன்னால் நண்பன் அர்த்தம். அதைத்தான் தோஸ்துங்க வந்து தங்குற இடம் மாதிரி தோஸ்டல்னு போட்டிருக்காங்க. ஃபுல்லாக வுட்டிலே கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இன்டீரியர் எக்ஸ்டீரியர்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கேங்காக வந்தீங்கன்னா ஒரே இடத்துல எல்லாருமே தங்கிக்கலாம். அந்த நெருப்பு மூட்டி குளிர் காய்வாங்களே அந்த இடமும் இருக்குது. மேலே கீழேன்னு சொல்லிட்டு பெட் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக கேங்காக செம்ம ஜாலியாக இருக்கும். ஒன்றா பேசிக்கிட்டு சிரிச்சுட்டு விளாண்டுட்டு இருக்கலாம். இந்த டோஸ்டலோட லொக்கேஷன் கரெக்டாக டால்ஃபின் நோஸில் இருக்குது. டால்ஃபின் நோஸ் தான் இந்த கரெக்டான லொக்கேஷன் இங்கே இருக்குது. இங்கேருந்து வெளில வந்தீங்கனாலே செம்ம வியூவாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு இங்கேருந்து பார்க்குறதுக்கு. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா அப்படியே அங்கேருந்து வெளில வந்தீங்கன்னா ஒரு பால்கனி மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். சூப்பராக இருக்கும் அங்கேருந்து உட்காந்து பார்க்குறதுக்கு. ரொம்ப நேரம் நாங்கள் எங்கேயா உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விளையாடுற கேம் ஒன்று இருக்குது. அது என்ன கேம்னு எனக்கு பேர் தெரியல. இந்த படத்துலலாம் பணக்காரங்க இல்லைனா கேங்ஸ்டர்ஸ் வந்து இந்த கேம் விளையாண்டுட்டு பிளான் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. இந்த கேமுக்கு பேர் ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டோஸ்டலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எவ்வளோ பேர் வேணால் வரலாம். ஏன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வுட்டன் ஹவுஸ் வந்துட்டு பக்கத்தில் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ எத்தனை பேர் வந்தாலுமே இங்கே தங்குறதுக்கான ஸ்பேஸ் நிறையவே இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் வரலாம். இங்கேருந்து பார்த்தீங்களா எந்த வியூ தான் சொன்னேன். அப்படியே கீழே இறங்கி போனீங்கன்னா ரொம்ப கீழே இறங்கி போயிட்டே இருக்கணும். அங்கே இருக்குது டால்ஃபின் ஹவுஸ். இவங்களே ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணி தராங்க. இருந்தாலும் நாங்கள் வாக்கிங் போகணுமேனு சொல்லிட்டு நடந்து வந்து பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் நைட்டு வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சப்பாத்தி சாப்பிட்டோம். நல்லாவே இருந்துச்சு. இதுவும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க கொடுக்குற ஃபுட்டும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே வர்றதுக்குள்ளே செம்ம குளிர். நான் அவசரத்தில் இந்த ஸ்வெட்டரு எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் வந்துட்டோம். அப்புறம் பக்கத்துலேயே அந்த கடையில் வந்துட்டு இந்த கேப் இதெல்லாம் வாங்கி போட்டு சேஃப்டி ப்ரிகாஷன் பண்ணிட்டோம். இல்லைனா காலி. செம்ம குளிராக இருந்துச்சு. நீங்கள் அதை பார்த்துட்டு சேஃபாக வாங்க. அப்புறம் நைட் டைமில் இப்படி தாங்க இருக்கும். அந்த ஹரிக்கான் லைட்டோடு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த இடமே. அப்புறம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு நைட் டைமில் எதுவுமே தெரில. ஆனால் இந்த ஆப்போசிட்டில் இருக்க கேம் பார்த்தீங்களா, லைட் போட்டு செட்டப் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. நைட் டைம்லேயும் இந்த கேம் விளையாடுவாங்க போல். நாங்கள் பார்க்கும்போது யாரும் விளையாடல. ஆனால் விளையாடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவ்வளோதாங்க. கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டோஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா வீடியோக்கு லாஸ்ட்லேயே கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.